Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அசைன்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்ல. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். A part of circumference of a circle is called. A part of circumference of a circle is called. Circumference-னா இந்த ஒரு சுற்றி இருக்குல்ல அவுட் சைட் பவுண்ட்ரி, அதை தான் நம்ம circumference அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் இருக்க ஒரு சின்ன பார்ட், இப்போ இந்த ஒரு பார்ட் இருக்குன்னா இதை என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சர்க்குலர் ஆர்க், ஆப்ஷன் சி. அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் பை இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் பை இஸ் 22/7 அப்படின்னு சொல்லுவோம். பட் டெசிமல்ஸ் அதுலலாம் இது பண்ணோம்னா 3.14ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு 22/7. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். இஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 44 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் டயாமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு டயாமீட்டர் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 44 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 44 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்துட்டு 2πr அப்படிங்கிறது தான் சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா. அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம 22/7 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ 2 into 22 divided by 7 into r is equal to 44 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 into 22/7 into rன்னு இருக்கு இல்லையா? ஸோ 2 into 22 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 44 divided by 7 அப்படின்னு வருமா? 2 into 22 அப்படின்னா 44 into r அப்படிங்கிறது இருக்கு. is equal to 44 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்க ஒட்டுமொத்தத்தையும் இந்த சைட் கொண்டு போகிறோம். ஸோ 7 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ r is equal to 44 into 7 divided by 44 அப்படின்னு வரும். இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு வந்துச்சு. 44 நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா மேலே, அது கீழே டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. அண்ட் 7 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ 44 கேன்சல், r is equal to 7 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எனக்கு இப்போ ரேடியஸ் 7 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? டயாமீட்டர் கேட்குறாங்க. டயாமீட்டர் d is equal to 2 times of r. r-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் நம்மளோட டயாமீட்டர். ஓகேவா? ஸோ டயாமீட்டர் is equal to 2 into 7. ஸோ டயாமீட்டர் is equal to 14. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 14 சென்டிமீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள் இஸ் டபுள் த ஸ்மால் சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள். ஸோ படிக்க அப்படியே இந்த இதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள் RB போடுறேன். ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள் இஸ் டபுள் தட் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள். ஸோ RBங்கிறது ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 times of RS இஸ் ஈக்குவல் டு 2 times of ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள். தென் த ஏரியா ஆஃப் பிக் சர்க்கிள் இஸ் டேஷ் தி டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள் வந்துட்டு 2 times ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட ஏரியாவை கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியா ஃபார்முலா. ஸோ πr ஸ்கொயர் b அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் பிக் சர்க்கிள்.
அண்ட் பை ஆர் ஸ்கொயர் எஸ் அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்மால் சர்க்கிள். ஸோ இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சராக வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? பை ஆர் ஸ்கொயர் எஸ் அப்படின்னு போடுறேன், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதாவது இது டிவைட் பண்ணால் எனக்கு எத்தனை டைம்ஸ் அதால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இங்கே பை அண்ட் பை கேன்சல் ஆகுது. அடுத்தது பாருங்கள், எனக்கு இங்கே ஆர் ஸ்கொயர் பை பி இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர் பை எஸ் இருக்குது. ஓகே, ஆர் ஸ்கொயர் எஸ் இருக்குது. இங்கே எனக்கு ஆர்பி இருக்குது, 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்எஸ் இருக்குது. இப்போ நான் ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆர் ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எஸ் அப்படிங்கிறது வரும். இப்போ நான் இதை வந்துட்டு இங்கே டினாமினேட்டருக்கு கொண்டு போகிறேன். ஆர் ஸ்கொயர் பி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் எஸ் இஸ் ஈக்குவல் டு 4. 2 ஸ்கொயர்னா 4. ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. 4 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 4 டைம்ஸ். ஆப்ஷன் பி. Any 2 points on the circle are joined by a line segment, then the line segment is called a. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சர்க்கிளில் இருக்க 2 பாயிண்ட் வந்துட்டு ஒரு லைன் செக்மெண்ட்டால் ஜாயின் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த லைன் செக்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லைன் செக்மெண்ட் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும் டயாமீட்டர் அப்படிங்கிறது. பட் இங்கே ஏன் கார்ட் அப்படிங்கிறது போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளோட சென்டரில் பாஸ் ஆகி இப்படி போகிறது தான் டயாமீட்டர். பட் கார்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எங்கே வேணாலும் இப்படியே போட்டுக்க முடியும். ஒரு சர்க்கிள்குள்ளார சின்ன சின்ன லைன்ஸை இங்கே ஒரு கார்ட் சர்க்கிளோட சென்டரில் பாஸ் ஆகாமல் வர்றது தான் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 7th one. Diameter of a circle is dash times the radius. Diameter of a circle is 2 times the radius. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. இப்போ தானே பார்த்தோம், d is equal to 2 times of r. ஓகேவா? Diameter is equal to 2 times of radius. The central angle of semicircle is. ஒரு செமிசர்க்கிளோட சென்டரில் இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு செமிசர்க்கிள் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஹாஃப் சர்க்கிள். ஸோ இதோட சென்டரில் இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 degrees. ஆப்ஷன் சி. Each part of a circle is divided by a chord is called a. ஓகே. ஸோ ஒரு சர்க்கிள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சர்க்கிளை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு வந்துட்டு டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதை என்ன அப்படின்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, செக்மெண்ட். நெக்ஸ்ட் 10th one பாருங்க. A circular shaped gymnasium ring of radius 35 cm. radius 35 cm கொடுத்துட்டாங்க. is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each arc அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஈச் ஆர்க் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் ஈச் ஆர்க் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை ஆர் டிவைடட் பை 180 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ n பை ஆர் ஆக்சுவலி. அதாவது n அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு செக்மெண்ட்டோட ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்துட்டு எவ்வளோவா டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட சென்டர் ஆங்கிள் 360. அப்போ 5 ஈக்குவல் ஆங்கிள்ஸாக இது டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு 72 அப்படிங்கிறது வரும். 72 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஈச் ஆங்கிள் இஸ் 72 degrees அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பை ஆர் டிவைடட் பை 180 அப்படின்னு போடுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்படி கேன்சல் பண்ணேன்னா எனக்கு மேலே 8 வரும், கீழே 20 வரும். அண்ட் அகெயின் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 8ம் 20ம் கேன்சல் ஆகும். ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ். ஸோ 2 டிவைடட் பை 5
பை ஆர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா கிடச்சிருச்சு. ரேடியஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 35 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதை வச்சு ஒரு ஆர்க்கோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலா எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சர்க்கிளில் 5 ஆர்க்காக பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஓகேவா? 5 ஆர்க்கா ஈக்குவல் இதாக பிரிச்சிருக்கோம். அண்ட் அந்த 5 இதுலேயும் அந்த 5 இதோட இந்த லென்த் இருக்கு இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த 5 ஆர்க்கோட லென்த் இருக்கு இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு இப்போ ஆர்க்கோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 2 divided by 5 இன்ட்டு பையை வந்துட்டு நம்ம இதுவாகவே எழுதிக்கலாம் 22/7 டேரெக்டாக. ஸோ இன்ட்டு 22 divided by 7 இன்ட்டு ரேடியஸ் ஆர் இருக்கு இல்லையா, ஆரை வந்துட்டு 35 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 22 44 divided by 5 into 7 அப்படின்னா 35 into 35. ஸோ 35 கேன்சல் ஆகுது, மீதி இருக்கிறது 44. ஸோ 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஈச் ஆர்க் இஸ் ஆஃப் லென்த் 44 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் பிக்கு போகலாம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சால்வ் பண்ண 10th கொஷினோட அதே தான், அப்படியே அதே இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் ஆர்க் அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. ஸோ 10th கொஷினுக்கு போட்ட அதே சொல்யூஷனை இதுக்கு போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஸ்பின்னர் ஆஃப் ரேடியஸ் 7.5 சென்டிமீட்டர். ரேடியஸ் கொடுத்துறாங்க 7.5 சென்டிமீட்டர் டிவைடட் இன்டூ 6 equal sectors. 6 equal sectors. Find the area of each sector அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு இந்த கொஷினோட மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்துட்டு 6 ஈக்குவல் இதுவாக பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 6 ஈக்குவல் பார்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்துட்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரேடியஸ்? 7.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ரேடியஸாக. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த செக்டரில் ஒரு செக்டரோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு செக்டரோட ஏரியா எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் டைரெக்டாக செக்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. இன்னொன்று, நீங்கள் டோட்டல் ஏரியாவை கண்டுபிடிச்சி டிவைடட் பை 6 அப்படின்னு பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு இதோட ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் நார்மலாக செக்டர் ஃபார்முலா படி சொல்லித்தரேன். ஸோ இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்டர் ஃபார்முலா வந்துட்டு πr² டிவைடட் பை 360 n இன்ட்டு πr² டிவைடட் பை 360. அதாவது டோட்டல் ஆங்கிள், டோட்டலாக ஒரு இதோட ஆங்கிள் எவ்வளவோ இன்ட்டு πr² பை 360. டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? 360 டிவைடட் பை எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க? 6 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டோம்னா ஒரு செக்டரோட ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ 60 டிகிரி அப்படிங்கிறது ஒரு செக்டரோட ஆங்கிள். ஓகேவா? ஸோ 60 இன்ட்டு πr² டிவைடட் பை 360 அப்படின்னு போடுறேன். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி இங்கே 6 அப்படிங்கிறது வரும். πr² டிவைடட் பை 6 அப்படிங்கிறது வருது. இதை பாருங்களேன், பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டைரெக்டாக தெரியுது? இது அப்படியே நம்மளுக்கு மேலே πr² அப்படிங்கிறது ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ ஏரியாவோட ஃபார்முலாவில் டிவைடட் பை 6 எவ்வளோ யூனிட்ஸாக பிரிஞ்சிருக்கோ அவ்வளோ டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வேறு ஒன்றும் பண்ணல, நார்மல் செக்டர் ஃபார்முலாவிலேருந்து இதை பண்ணிட்டு வந்தோம்னாலே இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு இருக்க ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் டேரெக்டாக இந்த ஒரு ஸ்டெப்லேருந்தே ஆரம்பிக்க முடியும். டோட்டல் ஏரியா டிவைடட் பை எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது πr² டிவைடட் பை 6 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ பையை வந்துட்டு நான் நார்மலாக எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்துட்டு 22/7 இன்ட்டு 1/6 இன்ட்டு 7.5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை இந்த மாதிரியே வச்சு கேல்குலேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நார்மலாக முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். வெயிட்டா
ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் கேன்சல் பண்ணுறேன். பண்ணனா இங்கே 11 வரும், இங்கே 3 வரும். அடுத்தது 11 divided by 7 into 1 divided by 3 into 7.5 into 7.5 அப்படின்னு போடுறேன். ஸோ 3ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 2.5 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஓகே. அண்ட் அடுத்தது இப்போ டைரெக்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 into 2.5 into 7.5 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 206.25 அப்படிங்கிறது வரும். டிவைடட் பை 7. ஸோ 206.25 டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துட்டு 29.4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கேட்குறாங்க, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. ஃப்ரம் த மெஷர்மெண்ட் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் தி ஆர்க் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க 48 மீட்டர் அப்படிங்கிறது. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 10 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்துட்டு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் எழுதிக்கலாம். லென்த், ஸோ இதை இரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினோட லென்த் ஆஃப் ஆர்க்கும் இதோட லென்த் ஆஃப் ஆர்க்கும் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு லென்த் ஆஃப் ஆர்க் என்ன கொடுத்துருக்காங்க 48 மீட்டர்ஸ். ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 10 மீட்டர்ஸா? ஆமாம், 10 மீட்டர். செகண்ட் கொஷினுக்கு 50 சென்டிமீட்டர் 13.5 சென்டிமீட்டர். length is equal to 15 centimeter, r is equal to 13.5 centimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு லென்த் ஆஃப் தி ஆர்க் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கிட்ட ஏரியா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ரெண்டுத்தோட ஏரியாவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா என்னது? n into pi r divided by 360 divided by 180 is equal to 48 அப்படின்னு போடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு ரேடியஸ் எனக்கு 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ n divided by 180 into 22 divided by 7 into 10 is equal to 48 அப்படின்னு போடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். n divided by 180 இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன். ஸோ அப்படியே வச்சுருந்தேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்தராக கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதை. ஓகேவா? ஸோ அதனால இதை நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போகிறேன். n divided by 180 is equal to, ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும் இல்லையா, 48 into 7 divided by 22 into 10 அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 22 48 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணேன்னா கீழே எனக்கு 11 வரும், மேலே எனக்கு 24 வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ 24 into 7 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ 24 into 7 போட்டேன்னா எனக்கு 168 அப்படிங்கிறது வரும். 168 divided by 110. ஸோ 168 divided by 110 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 1.5 அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ நம்ம இதை வந்துட்டு அப்படியே ஃப்ராக்ஷனலாகவே வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம திருப்பி இதை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதனால இதை அப்படியே வச்சுருக்கலாம். நீங்கள் இதை ஃபர்தராக டிவைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா n divided by 180 is equal to 168 divided by 110 அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து நான் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இதை வச்சு ஏரியா ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் அ செக்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n divided by 360 into pi r square அப்படிங்கிறது நம்மளோட ஏரியா ஃபார்முலா. ஸோ இப்போ n divided by 180 எனக்கு தெரிஞ்சிருச்சு. n divided by 360னா என்னது? n divided by 180 into 2 அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதாவது மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க போதும்.
ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த 360 இருக்குல்ல 360 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் நீங்கள் 360. ஸோ 180 × 2னா 360 இருக்கு இல்லையா, ஸோ அதனால உங்களால் இந்த மாதிரி எழுதிக்க முடியும். ஸோ அதனால் நான் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ n டிவைடட் பை 180 × 2 × πr² அப்படின்னு போடுறேன். ஸோ n டிவைடட் பை 180யோட வேல்யூ என்னது 168 டிவைடட் பை 110 × 1/2 × பையோட வேல்யூ 22/7 × r² 10². ஓகேவா? ஓகே. ஸோ நான் இதை அப்படியே இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84 அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ 84 இருக்கா? ஸோ இப்போ அடுத்தது இது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். 84 × 22 × 10² 100 டிவைடட் பை 110 × 7. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கு வந்துட்டு இப்போ மீதி இருக்காது 22வையும் இதையும் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு இங்கே 2 அப்படிங்கிறது வரும். ஸோ 84 × 2 × 10 டிவைடட் பை 7 அப்படின்ட்டு இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் எனக்கு 84 × 2 × 7 × 10 1680 டிவைடட் பை 7 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு ஃபைனலாக வர்றது 240 சென்டிமீட்டர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? ஸோ 240 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ செகண்ட் கொஷின் இப்போ பார்க்கலாம். செகண்ட் கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னது, லென்த் வந்துட்டு 15 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்துட்டு 13.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. length is equal to 15 centimeter, radius is equal to 13.5 centimeter. ஸோ இப்போ அதே மாதிரி இதை சால்வ் பண்ணுங்க போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுபடி சால்வ் பண்ணிடலாம். லென்த்தை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது n டிவைடட் பை 180 × πr n டிவைடட் பை 180 × πr is equal to 15 அப்படின்னு போடுறோம். ஸோ n divided by 180 is into 22/7 into 13.5 is equal to 15 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போகிறேன். n divided by 180 is equal to 7 into 15 divided by 22 into 13.5. ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அப்படியே விட்டுருங்க. ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ n/180யோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு n டிவைடட் பை 360 × πr² அப்படின்னு போடுறேன். n டிவைடட் பை 360 நான் எப்படி எழுதலாம், n டிவைடட் பை 180 × 2ன்னு எழுதுறேன் இன்ட்டு πr². 180 × 2 என்னது 360. ஓகேவா? ஸோ n டிவைடட் பை 180யோட வேல்யூவை போடுறேன். 7 இன்ட்டு இந்த வேல்யூ இங்கே போடுறேன். ஓகேவா? 7 into 15 divided by 22 into 13.5 into பையோட வேல்யூ என்னது, ஐம் சாரி இங்கே 1/2 இருக்கு இல்லையா? யா. ஸோ இன்ட்டு 1/2 இன்ட்டு பையோட வேல்யூ 22 divided by 7 into ஆரோட வேல்யூ 13.5 the whole square. ஸோ 13.5 whole square நான் 13.5 into 13.5ன்னு எழுதிக்கிறேன். இப்போது 13.5ம் இதையும் கேன்சல் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது 22 கேன்சல், 7யும் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ மீதி இருக்கிறது என்னன்னு பாருங்கள். 15 into 13.5 divided by 2 அப்படிங்கிறது தான் எனக்கு மீதி இருக்குது. ஸோ 15 into 13.5 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு 5202 யா இதான் என்னோட இது வரும். 202.5 அப்படின்னு வரும். டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு வந்துட்டு 101.25 அப்படிங்கிறது கிடைக்கும் ஆன்சரா. ஓகேவா? 101.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 101.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்கான ஆன்சர் 240 மீட்டர் ஸ்கொயர். ஓகே,
240 meters square. Next, ninth one பாருங்க. With his usual speed, if a person covers a circular track of radius 150 meters, so radius வந்துட்டு 150 meter in 9 minutesல கவர் பண்ணியிருக்காங்க. Find the distance that he covers in 3 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை வந்துட்டு 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பர்சன் கவர் பண்ணுற அந்த ஒரு பார்க்கை சுற்றி ஒருத்தர் ஓடுறாரு. அந்த பார்க்கை சுற்றி அவர் ஓடும் போது அவர் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 9 மினிட்ஸில் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த பார்க். ஸோ அவர் வந்துட்டு இந்த பார்க்கோட ரேடியஸ் வந்துட்டு 150 மீட்டர் இல்லையா, இதை வந்துட்டு 9 மினிட்ஸில் கவர் பண்ணியிருக்காரு. 9 மினிட்ஸில். அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸை 3 மினிட்ஸில் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, 3 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மினிட்ஸில் இவர் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த பார்க்கையும் கவர் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ 9 மினிட்ஸில் இவ்வளோ கவர் பண்ணுறாருன்னா 3 மினிட்ஸில் 1/3 ஆஃப் தி தானே கவர் பண்ணியிருப்பார். அதாவது இந்த பார்க்கை நான் 3ஆக பிரிக்கிறேன். 3ஆக பிரிச்சுட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 3 நிமிஷம் எடுக்குது. திருப்பி அடுத்த கொஞ்சம் பார்ட்டை கவர் பண்ண எனக்கு 3 நிமிஷம் எடுக்குது. திருப்பி இங்கே இருக்க இன்னும் கொஞ்சம் பார்ட்டை கவர் பண்ண எனக்கு இன்னொரு 3 நிமிஷம் எடுக்குது. டோட்டலாக 9 மினிட்ஸில் முடிக்கிறேன். திருப்பி ஒரு தோட்டி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதை வேறு கலரில் போடுறேன். எஸ், ஸோ இப்போ வந்துட்டு இங்கே இருக்கேன். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் இங்கே வரத்துக்கு எனக்கு 3 மினிட்ஸ் ஆகுது. திருப்பி இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு இன்னொரு 3 நிமிஷம் ஆகுது. ஓகேவா, திருப்பி இந்த இடத்துலேருந்து இங்கே வர எனக்கு இன்னொரு 3 நிமிஷம். அப்படி இருந்துச்சுன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ, 3 + 3 + 3 = 9 இல்லையா, அதுதான். ஸோ 3 + 3 + 3 = 9. ஸோ நான் இதை வந்துட்டு 3 நிமிஷத்தில் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ இந்த 3 நிமிஷத்தில் இந்த டிஸ்டன்ஸை தானே இவங்க கவர் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு ஆர்க் லென்த்தை தானே இவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம அந்த ஆர்க் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வந்துட்டு 3 பார்ட்டை டிவைட் பண்ணுறதுனால நம்ம ஆர்க் லென்த் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, n/360 n/180 இல்லையா ஆர்க் லென்த். ஸோ n/180 × πr அப்படின்னு போடுறோம். ஸோ n எவ்வளோ, 360 / 3 அப்படிங்கிறது தான் நம்மளோட என்னோட வேல்யூ. ஓகேவா, ஒரு செக்டரோட ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது. 360 / 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 120 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, 120. ஸோ 120 / 180 × பையோட வேல்யூ 22 / 7, ரேடியஸ் 150 மீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை அப்படியே இது பண்ணுறேன். ஸோ 0 0 கேன்சல், 12யும் 18யும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு மேலே 4 கீழே 6, 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அடுத்தது 6யும் இதையும் கேன்சல் பண்ணுறேன். பண்ணேன்னா எனக்கு இங்கே 2, இங்கே வந்துட்டு 50. ஓகேவா, ஸோ திருப்பி 2 டேபிளில் இங்கே கேன்சல் பண்ணுறேன், 11 அப்படின்னு வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படியே. 4 × 11 × 50 / 7. ஓகேவா, 4 × 11 = 44 × 50 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2200 அப்படிங்கிறது வரும், / 7. ஸோ 2200. ஓகே, சாரி, நம்மளுக்கு பையோட வேல்யூ இங்கே வந்துட்டு 3.14ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு 22/7 யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு 3.14 அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா, அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுக்கலைன்னா நம்ம 22/7 யூஸ் பண்ணியிருக்கலாம். 3.14. ஸோ வந்துட்டு இங்கே ஒரு 2 இருக்கா அப்படியே. ஓகே, ஸோ மீதி இருக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ
இப்போ வந்துட்டு இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு இங்கே 25 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 4 × 3.14 × 25 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஃபைனலாக 314 அப்படிங்கிறது என்னோட ஆன்சராக வரும். 314 மீட்டர்ஸ். ஸோ அவர் 3 நிமிஷத்தில் 314 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். A circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each sector. ஓகே, ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 120 மீட்டர்ஸ் இருக்கு. ஸோ கொடுத்துருக்காத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அப்படியே. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 120 மீட்டர்ஸ். எவ்வளோவா டிவைட் பண்ணியிருக்காங்க? 8ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் ஈச் செக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்க் லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ என்னை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஃபார்முலா என்னது? n டிவைடட் பை 180 × πr அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா ஆர்க் லென்த்துக்கு. ஸோ n வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும். n வந்துட்டு 360 டிவைடட் பை 8 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ n வந்துட்டு நான் ஃபர்தராக எதுவும் சிம்பிளிஃபை பண்ணல, அப்படியே இங்கே போட்டுறேன். ஓகேவா? எதுவும் சப்ராக்ட்லாம், அதாவது டிவைட்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே போடுறேன். ஸோ 360 டிவைடட் பை 8 இன்ட்டு 1/180 இன்ட்டு πr. பைக்கு வேல்யூ வந்துட்டு எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால நம்ம 22 டிவைடட் பை 7 அப்படின்னே போடுறோம். ஸோ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 சென்டிமீட்டர், ஐ மீன் மீட்டர்ஸ். 120. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணுறோம். 360யும் 180யும் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 வரும். ஸோ 2வையும் 8யும் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 4 வரும். ஸோ 4ஐ வந்துட்டு 120யோட கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 30 வருது நம்மளுக்கு. ஸோ 22 × 30 டிவைடட் பை 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபைனலாக வருது. ஸோ 22 × 30 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 22 × 30 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 660 அப்படிங்கிறது வரும். 660 டிவைடட் பை 7. ஸோ 660 டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 94.2 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ 94.2 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதோட உங்களுக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி முடிஞ்சிருச்சு. பார்ட் சி அண்ட் பார்ட் டி வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன்.